ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டெக் அனிஃபா சேனல். நம்ம பார்க்குறது எபிசோடு எஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் டூர் வரப்படாத கிணறு போல் இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி இந்த பிரேக்கை வந்து சிறந்த முறையில் ரெடி பண்ணணும். எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அதை எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த MC.Kit ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் MC.Kit வந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டர் கிட்டில் வந்து அசம்பிள் பண்ணுறோம். அதில் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் உள்ளே இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிடுறோம். புதுசாக இருந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணணும். அது உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு, பிஸ்டன், ஒரு லாக்கு, ஒரு ரப்பர் கிட்டு, புஷ்ஷாடு எல்லாமே இருக்கும். இதை வந்து பிஸ்டனில் வந்து ஸ்ப்ரிங்கை செட் பண்ணுறோம். மாஸ்டர் சிலிண்டர் கிட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக திருகுன மாதிரி போட்டால் அந்த ரப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணணும். அதை எவ்வளோ சுத்தமாக கழுவுறோமோ அவ்வளோ சுத்தமாக நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சர்க்ளிப் இன்னர் லாக், அதை கொண்டு நம்ம வந்து சிலிண்டர் கிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அது அந்த லாக் பிளேயர் மட்டும் கரெக்டான பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக மாட்டிடலாம். அது எல்லாமே ஒரு வயசில் வச்சு நீங்கள் மாட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோக்காக நம்ம டேபிளில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் சுவிட்சை வந்து ஸ்டாப் சுவிட்ச் அப்படின்வாங்க டெக்னிக்கல் நேம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஹோல்டரில் வந்து ஹேண்டில் பாரில் வந்து நம்ம அந்த ஹோல்டரை 2 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுறோம். ஒரு மீடியமான அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு வித் வாஷர், காப்பர் வாஷர் 2 வரும். அந்த போல்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணணும். ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு 12 mm ரிங் ஸ்பேனர் கொண்டு அதை ஃபுல் டைட் பண்ணணும். ஏன்னா அது ஆயில் வெளியே வரக்கூடாது. சிலிண்டரு கிட்ட அசம்பிளியில் வந்து மாஸ்டர் சிலிண்டரில் நம்ம ஆயிலை ஃபில் பண்ணுறோம். .4 கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண .4 ஆயிலை வந்து அந்த லென்ஸ் கேஜ் வரும், அந்த கேஜ் வரைக்கும் நம்ம லெவல் போட்டால் போதும். அந்த லெவல் இருந்தாலே தேவையான அளவு தான். அதுக்கப்புறம் பூட் ரப்பர் கிட்டு, புஷ்ஷாடு வித் ஸ்ப்ரிங்கோடு சேர்ந்து ரப்பர் கிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ரப்பர் எதுக்குன்னா டஸ்ட்டு உள்ளே போகாமல், வாட்டர் வாஷ் பண்ணால் தண்ணியில் ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக, துரு பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் அதில் ஒரு புஷ்ஷாடு இருக்கும். லீவர் ரைட் பிரேக்கில் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேலே ஒரு ஸ்க்ரூ போல்ட் போட்டு கீழே ஒரு நட்டு வரும், அதை தேவையான அளவு ப்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம பிரேக்கை பிடிச்சி விடுற மாதிரி ஒரு 4-5 தடவை நம்ம பண்ணாலே அந்த ஏர்லாக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்ம ஏர்லாக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு 10 தடவைக்கு அந்த மாதிரி பிரேக் அடித்து விட்டாலே அருமையாக ஏர்லாக் ஆகிடும். ஏர்லாக் வெளியே வந்தோடனே பபுள்ஸ்லாம் வெளியே வருது பாருங்கள். கீழே இருந்து பபுள்ஸு மேலே வரும். பபுள்ஸ் மொத்தமே வெளியே வந்தோடனே நம்ம வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்றத எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பபுள்ஸ் தான் வரும். மேலே வந்து ஒரு டயாஃப்ராம் ரப்பரில் வரும், அதை போட்டுட்டு மேலே ஒரு புஷ் டயாஃப்ராம் பிளாஸ்டிக்கில் வரும். அதுக்கப்புறம் வந்து கேப் வரும், மாஸ்டர் சிலிண்டர் கேப், அதை போட்டுட்டு 2 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதோட இந்த வேலை முடிஞ்சுது. ஒரு பிரேக் அசம்பிளியை வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சுத்தம் தான் பெரிய விஷயம். எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக பண்ணணும், சோப் வாஷ் போட்டு அதை க்ளீன் பண்ணி ஏர் அடித்து வெயிலில் காய வச்சுட்டு இதுதான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 or 2 ஹவர்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வீலை சுற்றி பார்த்துட்டு நம்ம பிரேக் நம்ம செஞ்ச வேலை சரியாக இருக்கா, இல்லை வீல் பிடிக்குதா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பிரேக் அடித்ததுனால கரெக்டாக நிற்குது, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. பிரேக்கை அடித்து செக் பண்ணிக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குது. இது வேறு ஒரு வண்டி, ஓல்டு மாடலு, .3 ஆயில். கீழே சிரிஞ்சு மூலிமா எப்படி மேலே வருது, சிரிஞ்சு மூலிமா புஷ் பண்ணும்போது எப்படி ஃபோர்க் ஆயில் மேலே வருதுன்றதை பார்க்குறீங்க. இந்த மாதிரியும் இது ஒரு டைப்லேயும் பண்ணலாம் இந்த வேலையை. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள்.
தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பைக் டெக் அனிஃபா. தேங்க்யூ.